வெல்கம் டு சையத் வாட் டை ஆஃப் சேனல். இன்னைக்கு நம்ம எதுக்காக கூடியிருக்கோம்னா, டு பி ஃப்ராங்க் வந்து எனக்கு ஊரும் பிளட் பாட்டு இருக்குல்ல ப்ரோ, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக லூப்பில் நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அந்த பாட்டை. ஆனால் அது எனக்கு வெளியே சொல்கிறதுக்கு அவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. என்னோட இன்டலெக்சுவலை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த சமுதாயத்தினால நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி ரீச் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் லைக் இதை பற்றி நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா ஒரு பிஃபோர் ஐ கெட் இன்டு தி டாபிக்? உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது ஆட் பண்ணுமா? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, பாட்டு கேட்க நல்லா இருந்துச்சுன்னா பாட்டு கேட்பேன். இந்த மாதிரி பாட்டு இவர் போட்டாதான் கேட்பேன் அப்படின்ற இந்த லைக் ஷோ ஆஃப்லாம் லைக் இட்ஸ் ஜஸ்ட் பாயிண்ட்லெஸ். நீ வண்டி ஓட்டும் போது தூக்கம் வராம பாட்டு ஓடுறதுக்கு நீங்க வந்து இப்ப அறிவு வளர்த்தணும்னு நான் தேவையில்லை ப்ரோ. நீங்க போயிட்டு இடத்துல ஒரு பீட் போட்டிருப்பாரு பாருங்க, சந்தோஷ் அப்படின்னு சொல்லி பேசினீங்கன்னா உங்களை அறிவாளி நினைச்சிருவானுங்க. அப்புறமேட்டு நீங்க வந்து இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மியூசிக் டேரக்டர் சொல்லக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் லியோன் ஜேம்ஸ், நிவாஸ் கே பிரசன்னா, கபீர் வாசுகி, இவர் பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இப்போ அறிவு வளர்த்துக்குன்னா ஒரு 4 புக்கு படிக்கலாம், 4 விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி கிடையாது. ஒருத்தனோட மியூசிக் டேஸ்ட்டை வச்சு அவனோட அறிவை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியை வந்து இவனுங்க கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டது யார் தெரியுமா ப்ரோ? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யுவன் ஃபேன்ஸ் தான் இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சானுங்க. ஸ்கூல் டு காலேஜ் டைம்லாம் வந்து நம்மளுக்கு வந்து யுவன் சாங்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ப்ரிடாமினண்ட்டாக ஒரு பீரியட்ல இருந்திருக்கும். அது ஒரு பிரைம் யுவனோடது. அது எப்போ முடிஞ்சு அனிருத் வந்தாரோ அந்த டைம்ல அனிருத் எந்த பாட்டு வந்தாலும் சரி போயிடுவானுங்க. இது வந்து யுவன் பாட்டு அளவுக்கு இல்லை, நீ இதே இப்போ கடைசியாக அந்த மாஸ்டர் பாட்டு வந்தப்போ கூட அந்த இது தெரியுங்களா, அந்த வாத்தி கம்மி பீட்டே பேர் வெறும் பீட்டோட ஒரு சாங் வரும், அதில் கீழே போய் நடந்து போனானுங்க. நீ போய் வரியா கேட்டிருக்கியா, யுவன் கேள்விப்பட்டிருக்கியா? சரி, எனக்கு அதுவும் பிடிக்கும் இதுவும் பிடிக்கும், எனக்கு கேட்க விட்றான். அதேதான் நம்ம யுவன் பாட்டை தான் கேட்டுட்டு இருப்போம். அப்பயும் வந்து நீ யுவன் கேள்விப்பட்டிருக்கியா, அப்படியே நீ யுவன் பாட்டு தான் அதை தானே கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் நிம்மதியாக கேட்க விட்றானா விட மாட்டானுங்க. தலைவரோட அடுத்தடுத்த படைப்புகளை பார்த்துட்டு அவனுங்களே வந்து கொஞ்சம் அடங்கி ஒதுக்கிட்டானுங்க. அதாவது அவங்க வன்மம் வந்து ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் மேலன்னு இருக்கிறத விட எது வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கோ அது மேல வன்மம் இருக்கும் எப்பவுமே. எது வந்து யூனிக்கா கொஞ்சம் லெஸ் பாப்புலரா நீஷா இருக்கோ, பாத்தியா நான் வந்து உன்னோட பெட்டர், எனக்கு வந்து இந்த நீஷ் மியூசிக் பிடிச்சிருக்கு, நீ வந்து பாப்புலர் மியூசிக் பிடிச்ச சாதாரண ஆளு, நான் வந்து இந்த நீஷ் மியூசிக் பிடிச்ச உயர்ந்த ஆளு அப்படின்னு சொல்றதுதான் அவங்களோட எய்மே. அந்த நீயானால வர்றதான் இவனுக்கே தெரிஞ்சிருக்கப்பா. அதாவது அந்த பீத்தோவனோட 2 லைன்ஸ் பியூர் பிளிஸ் அப்படின்னு அந்த போடுறதுதான் வந்து அந்த அதோட எய்மே. இட்ஸ் அப்ரிஷியேட்டட் சாங்ஸ் நீ அப்ரிஷியேட் பண்ணு. இப்போ நான் வந்து பாட்டு கேட்கறது தான் எனக்கு வேலை. ஏன்னா வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு ட்ராவல் ஜாஸ்தி, ஸ்கூல் படிக்கும்போது பஸ்ஸில் தான் நிறைய டைம் போவாங்கனாலும் பாட்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும். அதுமேட்டு அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு காரில் வந்து ட்ராவல் ஜாஸ்தி. என்னோட ஒர்க்கு நான் லாரி டிரைவரோட மோசமாக ஓட்டுவேன். அதனால நான் பாட்டு எதுனாலும் தேடி கேட்பேன். நிறைய ஆல்பம்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்காக நான் வந்து இவங்க தான் வேஸ்ட்டு, இவன் அனிருத் வேஸ்ட்டு, இவங்க வேஸ்ட்டு, ஜனரஞ்சகமான மியூசிக்லாம் வேஸ்ட், எல்லாமே கேளு. உனக்கு என்னோட மியூசிக் லிஸ்ட்டே கேட்டிங்கன்னு டக்குன்னு ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டு ஃபீல் பண்ணிருப்பேன். டக்குன்னு பால் டப்பா அந்த மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் டக்குன்னு மாறும். அடுத்த 5 நிமிஷம் பால் டப்பாவோட ஏதாச்சும் நல்ல சாங் கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் ஏதாவது கானா சாங் ஏதாவது கேட்பேன். அப்படியே திருப்பியும் அங்கேருந்து அப்படியே நான் வந்து கனவே வந்து பழைய லவ் நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணுவேன். திருப்பி சந்தோஷமான பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவேன். இந்த மாதிரி அந்த ஒரு ஃபியூஷன் இருக்கணும்ல ப்ரோ. லைக் இதுதான் நல்லா இருக்கு இதுதான் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பீட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சாங்னா எப்படி திரும்ப இருக்கணும், லைக் ஒரு 4 பீட்டு சேர்த்து அதில் தட்டிட்டானே இல்லை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பீட்டு குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவங்களோட அப்ரூவல் வந்து அதிகமாயிட்டே போகும். டிரைவ் பண்றப்போ ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போறோம். அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ ஏஆர் ரஹ்மானோ இளையராஜாவோட 80 சாங்கை போட்டிங்கன்னா தூங்கிடுவேன், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவேன். மேட்ரு என்னன்னா அவ்வளோதான். எனக்கு வந்து அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபாஸ்டான பீட் இருப்பேன். என்னோட பிளேலிஸ்ட்லேயுமே ஃபாஸ்டான பாட்டு வரும், ஏஆர் ரஹ்மான் பாட்டு வரும். என்ன பாட்டு வரும்னா இந்த இழுக்குதடி பாட்டு வரும், இல்லை அதீரா அதீரா பாட்டு வரும், இல்லைன்னா மெயினாக அனிருத் சாங்ஸ் தான் வரும். ஏன்னா லைக் அதெல்லாமே அந்த பீட் இருக்கிற பாட்டு அப்படிதான் வரும். இதுக்காக நீங்க உடனே போயிட்டு உனக்கு வந்து இந்த ஆக்டரே அதில் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த பீட் இருக்கிறதுலையும் வந்து நீங்க சொல்ற மாதிரி லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா அது ஏஆர் ரஹ்மான் தான். ஒன்று பிராண்டாச்சு இருக்கணும், ஒன்று பீட் இருக்கக்கூடாது, அப்படின்னா பிராண்ட் இருக்கணும். அது ஏஆர் ரஹ்மான் போட்டதா இருக்கணும். அப்படி இல்லை இங்கேருந்து போயிட்டா ஃபாரின் வீக்கெண்டோட ஏதாவது எடுங்க. நீ மூடிட்டு என்ன கேட்குறீங்க கேளு, அடுத்தவளை ஜட்ஜ் பண்ணாத. நீங்க நல்லா கவனிச்சிங்களேன். எனக்கு வந்து நான் திரும்ப பால் டப்பா ஏன் சொல்றேன்,
எனக்கு பால் டப்பா எல்லா பாட்டுமே பிடிக்கும் bro. அவன் வந்து அந்த திரிஷா சாங்ல இருந்து எல்லா பாட்டுமே நான் ரொம்ப கேட்பேன். இன்ஃபேக்ட் அந்த ஹிஸ் நேம் இஸ் ஜான் சாங் வந்தப்பெல்லாம் எல்லாம் அப்படியே இதெல்லாம் என்ன பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜோட இதையே கெடுக்கிறானுங்க அது இதுன்னு எல்லாம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ கூட நிறைய பேர் அது கேட்டுட்டு தான் இருப்பாங்க. வியூஸ்லாம் பயங்கரமா தான் போயிருக்கும். அந்த பாட்டு நல்லா தான் இருக்கும் ப்ரோ விட்டுப்பானுங்க ப்ரோ. எல்லா பாட்டும் அதான் சொல்லல, பாட்டு கேட்க நல்லா இருக்கா போடுறா பிளேலிஸ்ட் ஆட் பண்றா திருப்பி வரும், அவ்வளவுதான் மேட்ரு. அவனுங்க பால் டப்பாவை பாக்குறானுங்க, கொஞ்சம் முடியெல்லாம் கலர் அடிச்சு ஒரு மார்க்கமா இருக்கானா, இவனை நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மளும் இந்த கேங்ல சேர்த்திடுவானுங்க அப்படின்னு. இப்போ சாய் அபியங்கர் கூட நான் லெஜெண்ட்னு சொல்ல வரல ப்ரோ, ஹி ஹஸ் மேட் பிரிட்டி டீசன்ட் சாங்ஸ் அவ்வளவுதான். இப்போ வந்து அந்த ஆசை கூட பட்டல ஆக்சுவலா நல்லா இருக்கும். இல்ல இந்த பட சாங்கை விட்டு நீங்க பாத்தீங்கன்னா 4-5 அந்த இண்டிபெண்டன்ட் சாங் எல்லாமே நல்ல சாங். நல்ல சாங். இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க, உடனே அனிருத் கூட கம்பேர் பண்ணு, ஏஆர் ரஹ்மான் கூட கம்பேர், அதெல்லாம் நீ ஏன்டா கம்பேர் பண்ற? ஒரு சிலர் என்னன்னா ஷார்ட் லிவ்டு பிரைமா இருக்கும். எப்படின்னா அவர் ஹிப்ஹாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல நிறைய பாட்டு செம்மையா இருக்கும். அதை உறிஞ்சி கூட அவன் எவ்வளவு கொடுக்குறானோ உறிஞ்சிக்கலாம், நல்லா கொடுக்குறான். அவன் 10 வருஷம் அவன் ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அவன் கொடுக்குறான், நல்ல பாட்டு கொடுக்குறான், அதை என் வெயிட்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான், அவ்வளவுதான். அது எவ்வளவு நல்லா இருக்கோ நான் எடுத்தோடனே அவனோட ஸ்டாண்டர்டு அது எல்லாமே நான் பாக்குறது கிடையாது. நிறைய பேர் யுவன் சாங்ஸோ இல்லை வந்து அதை வந்து ரொம்ப ஏன் பெருமையா பேசுறானுங்கன்னா, மேஜர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் அண்ட் மியூசிக் இது வந்து உங்களுக்கு நிறைய மெமரியோட கனெக்ட் ஆயிரும். அவன் வந்து அந்த சின்ன வயசுல ஒரு ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷை பார்த்தப்ப, ஒரு ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்தப்ப அது வந்து அந்த சாங்கோட ஒரு இன்டர் கனெக்ட் ஆயிரும். நீ திருப்பி அந்த சாங் இப்போ கேட்கறனா உனக்கு அது பழைய மெமரில கொஞ்சம் ரீகிண்டல் பண்ணி விடும். ஸோ அதனால அந்த சாங்கு நல்லா இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த பழைய மெமரி உன்னை ரீகிண்டல் பண்ணது பாரு, அது ஒரு பயங்கரமான ஃபீல் தரும். அதையே நாஸ்டால்ஜியா ஃபீல் தரும். அது வந்து இப்போ உனக்கு கண்டிப்பா இந்த சாங்ல கிடைக்காது. யூ ஆர் நாட் ஃபீலிங் எனிதிங் ரைட் நோங்கிறது அவன் ஃபால்ட் இல்ல மியூசிக் டேரக்டருக்கு. ஆனா ஒரு 17-18 வயசு கேட்கறானுங்க, அதுதான் அவன் க்ரஷ்ஷை பார்க்குறப்போ வர சாங்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து பிளேம் பண்ண முடியல. இந்த மிஸ்ஸிங் ஆஃப் தட் நாஸ்டால்ஜியால அதை போய் அவன் மியூசிக் டேரக்டர் கழுத்தை பிடிக்கிறானுங்க. ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல, ஏன் எனக்கு பழைய பாட்டு மாதிரி இல்லை, நீ அப்படி இல்லடா, நீ யூ ஆர் நாட் ஃபீலிங் எனிதிங் போனா நீ ஏதாச்சும் ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் சைட் சிக் பாரு ஏதோ பண்ணு, அப்போதான் அந்த ஃபீல் ஏதாவது ரீகிண்டல் ஆகும். அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவனை சாங் அந்த நாஸ்டால்ஜியா மிஸ் பண்றதுனாலேயே நிறைய பேர் அட்டாக் பண்றாங்க. எனக்கு பழைய மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஜென்ரேஷன் பாருங்க, அந்த கொஞ்சம் வயசானவங்களாம் எனக்கு இளையராஜா பாட்டு மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பஸ்ல போறப்ப ஒரு பொண்ணை வந்து பார்த்துருப்பாரு. ஒரு டைம்ல ஏஆர் ரஹ்மான் ஹாரிஸ் ஜெயராஜ் இருந்தப்ப அந்த டைம்ல அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிரஷோ ஒரு லவ்வோ இல்லை ஒரு எப்படி சொல்ற டேக்ஸ் பேக் டு மச் சிம்பிளர் டைம்ஸ். அவங்க லைஃப்ல இருந்த சிம்பிளர் டைம்ஸ் வந்து அது டேக் பேக் பண்ணுது. அது வேற சாங் கொடுக்க முடியாது உன்னால. அதுக்காக அந்த சாங் பிரச்சனை இல்லை, அது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை, மிட் லைஃப் கிரைசிஸ். அதை வந்து நம்ம வந்து அவன் மேல எழுதக்கூடாதுல்ல. இந்த பிடிக்காத மியூசிக் டைரக்டரை உடனே பிடிச்சிட்டு காப்பி எல்லாமே காப்பி அப்படின்றவானுங்க. இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு பாயிண்ட்ல ஹாரிஸ் ஜெயராஜ் வாஸ் அட் பீக் ஆஃப்டர் ஏஆர் ரஹ்மான். இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த பாட்டு எல்லாமே என்னோட பிளேஸ்ல இருக்கு. எனக்கு எல்லாமே அந்த பாட்டு பிடிக்கும். ஐ டோன்ட் கிவ் a fuck அவன் காப்பி அடிச்சானா இல்லையா, ஐ டோன்ட் கேர். எனக்கு தெரியாது தமிழ்ல கேட்க நல்லா இருக்கு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? எனக்கு என்ன இப்ப நான் அந்த படத்துக்கு நான் ஆர்டிஸ்டா தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரிஜினல் சாங் எனக்கு தெரியாது. எனக்கு தமிழ்ல அழகா போட்டு கொடுத்துட்டு எனக்கு கேட்க நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இது காப்பி அடிக்காது யாருமே கிடையாது, எந்த மியூசிக் டேரக்டருமே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஸ்பயர் ஆகிறதா. அனிருத் பாட்டே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பிளிங் எல்லாம் இந்த டிஆர் வேர்ட்ஸ், அப்புறம் அந்த எவனா ஒருத்தன் இன்டர்வியூல கொடுத்து மீம் ஆகிற வேர்ட்ஸ், இதுல என்ன சாம்பிளிங் இருக்கு, அது காப்பியா? ஜஸ்ட் சாம்பிளிங் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில இன்ஸ்பயர் ஆகி பண்றதுதான். லைக் இப்ப தேவா மியூசிக் டேரக்டர் எடுத்தீங்கன்னா அப்படி பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் பார்த்து காப்பி அடிச்சிருப்பாப்ல. ஆனா இப்ப நம்ம வந்து எனக்கு பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ் நல்ல வேலை தேவா ஞாபகம். இப்ப நீங்க கானா வந்து இப்ப எவனாச்சும் பாடுற எவ்வளோ கானா கேட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப இருந்து ஒருத்தன் வந்து கானா போடுறான் அப்படின்னு வைங்களேன், அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவானா, இல்ல என்னதான் இருந்தாலும் கானானா தேவாலாம் பண்ணுவார் பாத்தீங்களா, அதுதாங்க ஒரிஜினல் கானா. இதெல்லாம் என்னங்க பண்றாங்க, ஏஜிங்க்கு தான் ஒரு பிரச்சனை, புரியுதுங்களா? அது வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஆகணும், அப்பதான் நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். இப்ப பால் டப்பாவே 10 வருஷம் கழிச்சு அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அப்ப எவ்வளோ ஒருத்த பாட்டு அந்த அப்ப வந்து பால் டப்பா ஒரு பாட்டு போட்டா பால் டப்பா மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்லைங்க. நியூ மியூசிக் டைரக்டர்ஸ் வில் ஆல்சோ க்ரோ. நீங்க வந்த உடனே ஒரு டெக்னிக்கலி வெட்டரன் மியூசிக் டைரக்டரோட நீங்க கம்பேர் பண்றதே வந்து ஒரு அன்ஃபேர் கம்பேரிசன். என்ன தெரியுங்களா பிரச்சனை? ஆக்சுவலா வந்து நியூ மியூசிக் டேரக்டர் ஆக்சுவலா சரக்கு இருக்கும், அது நீ ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மியூசிக் டேரக்டர்ல அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சரக்கு வச்சிருப்பானுங்க, அவன் லைஃப்ல சேர்த்து வச்சது எல்லாத்தையும் அப்பதான் இறக்குவானுங்க. நீங்க பாத்தீங்கன்னா அனிருத்ல 3 எடுத்தோடனே இறக்கணும் பாத்தீங்களா, இவரு வந்து எடுத்தோடனே ரோஜா இறக்குனாரு பாத்தீங்களா, அந்த அந்த பிரைம் சரக்கு இருக்கும். ஆனா அதை ஏத்துக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கிரிட்டிசிசம் வந்து ஏஆர் ரஹ்மான் மேலே வச்சு நீங்க பழைய இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் வந்து இசையை கெடுக்கிறாருன்னு சொல்லி வந்த புதுசுல எல்லாருமே பேசினானுங்க.
இவனுங்க எல்லாம் சேர்ந்து நிஜமாதான் எலக்ட்ரானிக் மியூசிக் எல்லாம் கொண்டு வராரு, இது மூலமா இசையே வந்து இவர் கெடுக்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே சொன்னானுங்க ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் எல்லாரும் சொல்ல, நம்ம இளையராஜா தான் சொல்லியிருப்போம். கிரிட்டிசிசம் எல்லாத்துமேலயும் இருக்கும். அதுக்காக நான் வந்து சாயம் பயங்கர ஏஆர் ரஹ்மான் மாதிரி வருவார் நான் சொல்ல வரல. நான் நல்ல பாட்டு போறேன், நான் கேட்டு போறேன், அதோட என்னோட டேர்ம்ஸ் முடிஞ்சு. அதான் இப்போ ஹிப்ஹாப் ஆதி மாதிரி அதுக்கு அந்த பிரைம் வந்து ஃபிசில் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஹிப்ஹாப் ஆதிட்ட இருந்து வந்த பாட்டுல அந்த தனி ஒருவன் பாட்டு மட்டுமே போதும். தனி ஒருவன் தீம் மியூசிக் சாங் மட்டுமே போதும். அது என்ன இன்னொன்னு புரிஞ்சு ப்ரோ, இப்போ அப்ரிசியேட் பண்ணணும்னு எடுத்தா கூட ஹிப்ஹாப் ஆதி அப்ரிசியேட் பண்ணா கூட தனி ஒருவன் இன்டர்நெட்னாலே இதை மட்டும் தான் அப்ரிசியேட் பண்ணுவானுங்க. எனக்கு அது வேணும், எனக்கு ஆம்பளை பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஆம்பளை எனக்கு அது ஆக்சுவலா பிடிக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும். புரியுதுங்களா? எனக்கு அது ஒரு அந்த படத்துக்கு அந்த எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாங்க. நட்பே துணை பாட்டு எனக்கு எல்லாமே பிடிக்கும். எனக்கு வந்து எப்படி சொல்றது, லைக் அதுலயும் எப்படி சொல்றேன்னா ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ரோ. ஒரு கிளாஸ் இஸ் ஆஃப் வாட் நாலேஜ் யூ அக்வயர், ஹவ் யூ ஆக்ட். அந்த மியூசிக்கை வச்சு ஒரு கிளாஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறானுங்க. அந்த யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், அந்த பாட்டு என்னது, அந்த பாட்டு கூட எக்கச்சக்க ஹேட் இருக்கும் பேசிக்கலி. அந்த பாட்டுலயே அவன் வந்து அந்த ஹேட் அட்ரஸ் பண்ணிருப்பான் பேசிக்கலி. இதெல்லாம் ஒரு வாக்கியமா இது எழுதுனது அசல் கோளாரா முழு கோளாரான்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப அசல் கோளார் வந்த புதுசுல அவனை வந்து சொர்த்தால சாங் வந்தப்பெல்லாம் என்னடா இந்த பாட்டு அப்படின்னு. பட் வென் அதர் பால் டப்பா அதுக்கும் கீழே சில ரேப்பர்ஸ் வந்த உடனே ஒரு மீம் வந்துச்சு, அசல் கோளார் வந்து பாகுபலி மாதிரி பெருசா நிக்கிற மாதிரி கீழே இவனுங்களை அதுக்கு முன்னாடி இருக்க அசல் கோளாரை திட்டிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு தேவை ஒரு இன்ஃபீரியர் ஒரு சுப்பீரியர். நான் வந்து சுப்பீரியர் சைடு எடுத்துக்கிறேன், என்னையும் சுப்பீரியரா பாத்துக்கோங்க, நான் பாருங்க இவரு கூட சேர்ந்துட்டேன், இவனுங்கெல்லாம் வந்து கீழே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அப்பப்ப அந்த ஆள் மாறிட்டே இருக்கும். திருப்பி கொண்டாலும் பால் டப்பா மேல வந்துருவான், கீழே இன்னொருத்த வந்துருவான், அப்புறம் இவன் மேல போயிடுவான். இந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தத்துல இந்த இன்ஃபீரியர் யாராவது ஒருத்தனை வந்து இன்ஃபீரியரா சொல்லி யாரோ ஒருத்தவங்க சுப்பீரியரா சொல்லணுங்கிறது தான் இவங்களோட மெயின் பிளானே வச்சுக்கோ. 5-10 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணா ஈஸிலி வந்து பார்ட் 2 போடலாம். இவனுக்கு பாருங்களேன் எல்லாரையும் சாய் அப்படிங்கிறோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடலாம். ஆமா, இதுக்கு இருக்கிற பிரச்சனைனா ஓவர் ரேட்டிங் அவர் செல்ஃப்னு ஒரு டேர்ம் ப்ரோ நான் சொல்றேன். எப்படின்னா ஒரு விஷயத்தை இவன் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு யோசிக்கிறான், நல்லா இல்லைங்கிறது டக்குன்னு சொல்லிடுறான். நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். காரணம் ஏன்னா இவனே வந்து இப்போ ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா இவன் ஏதோ 2 ஆஸ்கார் வாங்கினதா இவனா நினைச்சுக்கிறான். நான் படம் நல்லா இருக்குன்னு சொன்னா நான் ஒரு பெரிய கிரிட்டிக்ங்கிற ரேஞ்சுக்கு இவன் நினைச்சுக்கிறான். நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா அதோட ரேஞ்ச் என்னவா இருக்கணும் அப்படின்னு அவனே ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்லுவாங்களா, அது நம்ம தான், வேற யாருமே கிடையாது. நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி தான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் என்னன்னா அவனே ஓவர் ரேட் பண்ணிக்கிறானுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது தான் இசை மூலமாக இவனும் ஏஆர் ரஹ்மான் ஒண்ணு. இப்ப ஏஆர் ரஹ்மான் கண் மூலமாக அந்த சாங்ஸ் அவனுக்கு பார்ப்பானு, அவரு இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த கண் மூலம் ஆக்சுவலா சாய் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அசிஸ்டண்டா இருந்தவனுக்கு. he is much closer to ஏஆர் ரஹ்மான் than you think. இந்த சிம்புது ஒரு படம் வந்துச்சுல, அது என்ன படம், அந்த ஆகாயம்னு ஒரு பாட்டு வருமே, அது என்ன படம், 10 தலை. 10 தலைக்கு வந்து ட்ரெய்லர் ஃபுல்லா பிஜிஎம் போட்டது இவன் தான். நம்ம ஏஆர் ரஹ்மானே அவன்கிட்ட தான் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது இவனுக்கு தெரியாது. ஆனா அவனை ஜட்ஜ் பண்ணும்போது நாங்க வந்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அப்புறம் இன்னொன்று சொல்றானுங்க, பிஆர் ஒர்க் பாக்குறான், அதை பண்றான் இதை பண்றான், ஷார்ட்கட் மூலமா வந்துட்டான். இருக்கும் தான், இல்லாமலாம் இருக்காது. ஒருத்தன் வரானா காசு வச்சிருக்கானா ஏதோ ஒன்று பண்ண தான் செய்வான். 2வது சாங் நல்லாலாம் அது வேலைக்கு ஆகுது. அப்போ பார்த்தா லெஜண்ட் சாரோட படம் எங்கேயும் ஹிட்டே இருக்குமே, அவர்கிட்ட இல்லாத காசா அவருனால பண்ண முடியாது பிஆர் ஒர்க். அப்படி இல்லை, இன்ஸ்டன்ட் அப்ரூவல் வேணா நான் சொன்ன மாதிரி பீட்டே இருக்கக்கூடாது ப்ரோ. இப்போ எப்படி ஒரு கபீர் வாசுகி அது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருந்தாலும் வைங்களேன், இதை நான் வந்து அப்ரிசியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. மாதிரி இவனுங்களாம் என்ன பண்ணணும்னா நல்லா வீட்டில் அமைதியாக ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுக்கணும். அப்போ அந்த வீட்டில் ஒரு ஸ்பூன் விழுந்துச்சுன்னு வைங்களேன் கீழே, இது ஒரு இசை. அதுதான் இதுல இருந்துச்சு பாருங்க ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லி அதை தான் அவனுக்கு ரசிப்பானுங்க. நீங்க அதை தாண்டி கொஞ்சம் பீட் அதிகமாச்சுன்னா நோ டசன்ட், ஐ டோன்ட் அப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இப்போ ரேப் யாரா பாடுறாங்க, ஹிப்ஹாப் அது ரேப் பாடினப்ப என்ன தெரியுமா சொன்னானுங்க, அந்த காலத்துல யோகி பி ஒரு ரேப் பாடினா தெரியுமாடா. நான் யோகிப்பும் கேட்டுட்டு தாண்டா அந்த இதுவும் தாண்டா நான் கேட்கறேன், என்ன கேட்க நிம்மதியா சாவ விடுங்களா என்ன தயவு செஞ்சு. அதாவது ஏதோ ஒன்று சொல்லணும்னே சொல்றானுங்க ப்ரோ. திஸ் இஸ் நாட் எக்கனாமிக்கல். அதாவது ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து இப்படி நீஷா பாட்டு போட்டா அந்த படத்தோட பப்ளிசிட்டி, ஃபேம், பாப்புலாரிட்டி போக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வட சென்னை இஸ் அ பிரேக் ஈவன் மூவி, டு பி வெரி ஆனஸ்ட். அவன் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூவி ரிலீஸ் ஆக முன்னாடி மியூசிக்காக ஹைப்பே ஆகலை. மூவி வாஸ் சோ குட் தட் அதுக்கப்புறமா அது வந்து கல் கிளாசிக் ஆச்சு. ஆனா இப்போ அரசன் டீசருக்கு அனிருத் மியூசிக் போட்டு அந்த மியூசிக் ரீமிக்ஸ் பண்ணி ரீல்ஸ்னு போட்டு லைக் தெர் இஸ் ஜஸ்ட் சோ மச் ஹைப் அரவுண்ட் இட்ன்றப்போ அவனுக்கு அந்த மூவி ரிலீஸ் பண்றப்போ அவனுக்கு அந்த ஓப்பனிங்கே பயங்கரமா இருக்கும். அந்த ஹைப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்ன்றதை இவனுக்கு யோசிக்கவே மாட்டானுங்க.
எனக்கு வந்து இந்த நீஷா தான் பாட்டு இருக்கணும், இந்த நீஷா பாட்டு இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற அந்த மெட்டாலிட்டி. அவன் காசு பார்க்கணும்டா, ப்ரொடியூசர் காசு போட்டுருக்கான், உன்னோட நீஸுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒருத்தனோட ஒர்க் பிடிச்சிருக்குன்னா ஒரு பேக் ஸ்டோரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ சாய் அப்படிங்கிற என்ன பிரச்சனைனா ஒரு நெப்போ கிட்டு அவனுங்க என்னன்னா வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா நான் அவங்க ஒர்க்கை ஏற்றுக்கவே மாட்டேன். இது வந்து ஒரு மேஜர் கிரைட்டீரியா ப்ரோ. நீங்கள் சினிமாவில் எடுத்துக்கோங்க, எஸ்கேக்கெல்லாம் பெருசாக ஒரு இது இருக்காது, அப்ரூவலே இருக்காது. ஏன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டக்குன்னு பிடிக்கும். ஏன்னா ரீசன் என்ன, அவர் வந்து நாடகத்தில் நடித்து துணை சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்து இங்கேருந்து வந்து இப்படி வந்துட்டாருனா தான் அந்த ஒர்க்கை வந்து ஏற்றுக்குவாங்க. டைரக்டாக ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல டக்குன்னு இப்போ 3ல வந்து இன்ஸ்டன்ட் ஹிட்டு, யாரோ ஒருத்தன் வந்தான் திடீர்னு அவன் வந்து கஷ்டம்லாம் படல, எங்கேயோ வாசிச்சுட்டுலாம் இல்லை, டேரெக்டாக வந்து பாட்டு போட்டான். ஸோ அதை வந்து ஏற்றுக்கிறது வந்து அது ஒரு எப்படி சொல்ற சைக்கலாஜிக்கலி நம்மளுக்கு வந்து அவனை அப்ரிசியேட் பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு வாய் வராது. ஏன்னா அவன் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ரோத் டக்குன்னு போயிட்டானா அது வந்து அந்த ஷார்ட் சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சினிமா பாட்டுறா, பிடிச்சா கேளு, பிடிக்கலன்னா போ, இதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு. மோஸ்ட் வியூட் சாங்ல எனக்கு ரவுடி பேபில எனக்கு சுத்தமா பிடிக்காது ப்ரோ, நிஜமாலுமே. அது வந்து என்னடா பாட்டு, அது எனக்கு ஒரு பெருசா இதா இருக்கு. பட் வந்து அது பயங்கரமான வியூஸ், பிடிக்கலன்னா அது பயங்கரமான வியூஸ், நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் போயிட்டு ரவுடி பேபில ஒரு சாங்கா இதையே இவ்வளவு வியூஸ் போச்சு அப்படின்னு சொன்னா ஃபைனலி சம்ஒன் செட் இட், ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணுவான். அதெல்லாம் நான் ஃபார்ம் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஃபைனலி சம்ஒன் செட் இட், ஓ வாவ் ப்ரோ, நானும் என் மனசுல இருக்கிறது ரொம்ப நாளா யாரோ சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், இது சொல்லிட்டு அதெல்லாம் நான் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஆறாலாம் என்னால் கேதர் பண்ண இப்படி கிடையாது. பிடிச்சிருக்கு, நிறைய பேர் பிடிச்சிருக்கு, அவன் சாய்ஸ், பிடிக்கல என் சாய்ஸ், அவ்வளோதான், வெரி சிம்பிளா சார். இன்னொன்று என்ன, ஃபஸ்ட்டு உனக்கு நிஜமாலுமே பிடிக்கலையா, இல்லை வந்து நீ வந்து உன்னை இன்டெலெக்சுவலாக காட்டிக்கிறதுக்காக உன்னை நீயே வருத்திக்கிறியாங்கிறது யோசிச்சுக்க, அவ்வளோதான் என்னோட தாழ்மையான கருத்துக்கள். ப்ளஸ் வந்து டோன்ட் லுக் ஃபார் த சேம் நாஸ்டாலஜியா. எனக்கு வந்து பழைய சாங் மாதிரி ஃபீல் ஆகல, தயவு செஞ்சு அந்த நாஸ்டாலஜியா ஃபீல் ஆகுது. ப்ராப்ளம் இஸ் லைஸ் வித்தின் யுவர் லைஃப் அண்ட் மிட் லைஃப் கிரைசிஸ். ஸோ அதை அட்ரஸ் பண்ணு, அதை அட்ரஸ் பண்ணு, அதுக்கான வழிகளை கண்டுபிடி, ஆனால் எல்லா சாங்குமே உனக்கு இனிமையாக கேட்கும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு பால்டபா பாடல்கள்லாம் கேளுங்க, நல்லா இருக்கு. இதை நான் சொல்றதுக்கு எனக்கு நான் ரொம்ப இதை சொன்னா என்னை எவ்வளவு ஜட்ஜ் பண்ண ப்ரோ. பால்டபா எக்ஸ்னு ஒரு பாட்டு இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கும். அப்புறமேட்டு சீதைனி இப்போ ஒரு லவ் சாங் விட்டுருக்கோம் ப்ரோ, அது கூட நல்லா இருக்கும். அது பிளிப்ல என்ன சொல்றான்னா, இல்ல ஊரும் பிளட் அன்பிளக்ட் வெர்ஷனு எல்லா பீட்டையும் ரிமூவ் பண்ணி போட்டிருக்கான், போட்டதுனால அந்த சாங் அப்புறமேட்டு போய் மன்னிப்பு கேட்கறாங்க. பீட்டோட நல்லா தாண்டா இருக்கு. நீ இவன் யாருன்னு அந்த குருபாயோட சேர்ந்து யுவன் அந்த இந்த பாட்டுல கட்டுறது தமிழ், அதை தவிர வேற எதுவுமே நல்லா இருக்காதுங்க அந்த பாட்டு. நீங்க அந்த பீட்ல ஏதாச்சும் கொண்டு வாங்க. சரிடா நீ கேடு, நீ 2 பேரும் போய் கேட்டுட்டு இருக்கா, நாங்க வேற பாட்டு கேட்க போறோம், விட்டு தொலைக்கிறாங்க. அது இந்த குருபாய் யுவனுக்கு முட்டு கொடுக்க அவன் தான் யுவன் கேள்விப்பட்டிருக்கியா, அது யார் தெரியுமா? அவன் தான். அது நீங்க வந்து அந்த ஐபிஎல்லாம் ட்ராக் பண்ணி போனீங்கன்னு அந்த இடத்துல குருபாய் தான் உட்காந்துருப்போம். நேரம் பண்ணி யார் எந்த பாட்டு வந்தாலும் சரி, யுவன் கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கா, என்ன இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சட்டையை பிடிச்ச ஒரு நாள் கேட்கணும். இப்போ கூட என்னோட பிளேலிஸ்ட்ல மகாதாத்தி மியூசிக், பில்லாத்தி மியூசிக் இருக்கும், ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கும், பாடிட்டு இருப்பேன்டா. வேற பாட்டு நீ கேட்காது, யுவன் மட்டும் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அப்படியே வந்தா கோட் வந்துடும், நான் கேட்க முடியுமா? அந்த லைன்ல அந்த வரிசையில் கோட் வந்துடும், நான் கேட்க முடியுமா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இட்ஸ் வெரி ஜட்ஜி என்விரான்மெண்ட் when you say you like it. ஒரு பாட்டு பிடிச்சிருக்குன்னா, நான் ஒரு டைம் ஏதோ ஒரு பால்டபா பாட்டு ஏதோ ஷேர் பண்ணி சூப்பரா சொன்னப்ப எல்லாரும் வந்துட்டு என்ன ஒரு பெய்டு ப்ரொமோஷனான்னு கேட்கறாங்க. ரொம்ப நாளா மனசுல வச்சிருந்தேன் ப்ரோ. இதுக்கு யாராச்சும் வந்து யாராவது கமெண்ட் பண்ணாங்க, ஃபைனலி சம்ஒன் செட் இட். இப்ப இவங்க எல்லாருக்கும் நம்ம வித்தியாசமா கொஞ்சம் இப்ப நான் வந்து ஒரு வித்தியாசமான இன்டெலெக்சுவலா நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், என்ன ஜென்ரல் ஆடியன்ஸ் அது செஞ்சு ஆள் விடுங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து என்ன புத்திசாலினா நீ நினைக்கவே, நான் ஒரு மக்கு கூதி, என்ன தயவு செஞ்சு பாட்டு கேட்கணும், அவ்வளவுதான்.